மதியானம் இந்த கடலை ஓடி போடுவேன். அப்படிங்களா? கடலை கொடியெலாம் நம்ம சிட்டியில் கிடைக்கவே மாட்டேங்குது, எப்படி வர வச்சிங்க? வர வைப்பேன், அலமதுல்லா ஒரு 6 மாதம் ஓடும் பாய். ஓ அப்படியா? ஒரு ரோல் வாங்குவீங்களா? ஒரு ரோல். எவ்வளோ ஒரு ரோல்? ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆடுனா ரொம்ப ஆசை பாய். ஆ, நம்ம ஒருத்தவங்கிட்ட கேட்டுக்கிறோம், நல்லது கெட்டது எல்லாமே கேட்டு பண்ணுறோம் பாய். 7 மாதம் 8 மாதம் குட்டியில் 18,500 எடுத்தோம் பாய். இது அது எடுக்கும்போது ஒரு கண்டினியூவாக பண்ண முடியாது பாய். ஒரு நாள் விட்டது ஒரு நாள் மறந்துடுவோம். எப்படின்னா ஒரு வீக்லி 3 வாட்டி கொடுத்துருவோம் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். நான் இப்போ எங்கே இருக்கேன்னா மண்ணடியில் தில்லுபாய் வீட்டுங்க தான் வந்திருக்கேன். சரியா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த 2 ஆடு வந்து நியர்லி ஒரு 1 இயர் வரைக்கும் வளர்த்து ஆடுங்க. இந்த 2 ஆடு இந்த வருஷம் வந்து குர்பானி கொடுக்க போகிறாங்க. ஆக்சுவலி வந்து இந்த ஆடு வந்து நெக்ஸ்ட் இயர்னு சொன்னார் பாய், பட்டு இந்த வருஷமே கொடுக்க போகிறாராம். வந்து நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4வது ஃப்ளோரில் நிற்கிறேங்க நான். இங்கே வெளியே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு சில செடி கூட இங்கே இருக்குது. சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன செடியாக இருக்குங்க. இதில் வந்து எலுமிச்சை வந்துருக்கு பாருங்கள். அதை விட இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 4வது ஃப்ளோரில் வந்து நெய்ப்பேர்லாம் வளர்த்து வச்சுருக்காரு. ஆல்ரெடி வந்து கட் பண்ணியிருக்கான். இதில் தெரியுதுங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா புதினாலாம் வச்சுருக்காரு. பில் பாருங்கள். இதுக்கு வந்து 4 பல்லு, இதுக்கு 2ஆ? இதுக்கு வந்து 2. இந்த 2 பல்லுக்கு வந்து அன்சைஸுங்க. இது செம்ம அழகுங்க இந்த ஆடு. இப்போ பிரதர்கிட்ட வந்து நம்ம பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் பேர் சொல்லுங்கள் பாய். தில் நவாஸ். தில் நவாஸ். இந்த 2 கடாவும் வாங்கி எத்தனை மாதம் இருக்கும், இல்லை ஒரு வருஷம் ஆகிடுச்சா? இது 10 மாதம் ஆயிடுச்சு பாய். அது 8 to 9 மாதம் ஆகுது பாய். 2மே தனித்தனியாக எடுத்ததா? பாய். சரி, ஓகே. எந்த ஊரில் எடுத்தது பாய்? கர்நாடகாவில் எடுத்தது பாய். கர்நாடகாவா? டிரான்ஸ்போர்ட் எப்படி ஆச்சுங்க? பண்ணியாச்சு பாய். லேட் ஆகிடுச்சு கொஞ்சம். இப்போ வந்து இல்லை ட்ரெயினில்? இல்லை வண்டியில். இது ட்ரெயினில் வந்தது, இது வந்துட்டு வண்டியில் வந்தது. அப்படிங்களா? வரும்போது இதுக்கு எத்தனை மாதம் பிளக்கில் இருக்குது அமீன் கார்டுக்கு? இதுக்கு எத்தனை மாதம்? இதுக்கு 7 to 8 மாதம் பாய். அது ஒரு 10 மாதம் இருக்கும் பாய். 10 மாதம். இப்போ வந்து இதுக்கு 2 பல்லு. 2 பல்லு. ஓகே. இது வந்து ஹண்டல் தானே பாய்? இது ஜம்னாபரி ஹண்டல் சொல்லுவாங்க பாய். அதை வந்து அமீன் கார்டு சொன்னீங்கல்ல? சரி சரி, ஓகே ஓகே. இப்போ 2மே இந்த வருஷம் குர்பானிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆமாம் பாய். வளர்த்தது நீங்கள் தான் இல்லை? ஆமாம் பாய். வளர்த்து குர்பானி கொடுக்கணுன்னா சும்மா கிடையாது, ரொம்பவே கஷ்டம். நம்மளும் 2022 நானும் தம்பியை வளர்த்து அவங்க ஜாயின்ட் ஃபேமிலி வேறு எல்லோரும் அழுதோம். இப்போ வந்து உங்களுக்கு எப்படி அடுத்த வருஷம் தான் பாய் கொடுக்கணுன்னு இருக்கு. நான் வீட்டில் அலோவ் பண்ணல. அப்படிங்களா? எனக்கும் அந்த பிரச்சனை இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா, வெளியே கொண்டு போயிட்டு நான் வீக்லி போய் பார்ப்போம். நானும் வெளியே கொண்டு போனால் நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது பாய். அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். கரெக்டு தான். நம்ம பார்க்குற மாதிரி வெளியால் எங்கேயும் பார்க்க முடியாது பாய். நான் இன்னொரு விஷயம் நோட் பண்ணேன். என்னன்னா, இது நீங்கள் ஃபஸ்ட்டு 2 கடை வாங்கி வளர்த்ததா, இதுக்கு முன்னாடி வருஷம் வளர்ப்பீங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் பாய். அப்படியா? நல்ல வளர்ப்பு வேணாம், மாஷால்லா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் 1 கடை 2 கடைலாம் வீட்டில் வந்து வளர்ப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும், எப்படி என்ன லிவர் டானிக்லேருந்து கால்சியம் என்ன கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், டிவார்மிங்லாம் எப்போ பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து தெரியாது. இப்போ நம்ம ஃபார்மில் இப்போ வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ. அதை வந்து பல்காக இருக்கும், 15 ஆடு 20 ஆடு அப்படி. இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்க்க போனால் நம்ம வந்து
2 ஆடு தான் நீங்கள் வளர்க்குறீங்க. இப்போது உங்களோட தீவன முறை எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா இப்போது 1 ஆடு 2 ஆடு வளர்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்கிறேன். உங்கள் வளர்ப்பும் நல்லா இருக்குது மாஷால்லா. நீங்கள் காலையில் என்ன தீவனம் போய் கொடுப்பீங்க அது சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. காலையில் தோரந்துச்சி, தவிடு, பொட்டு. அப்படிங்களா? அப்புறம் அந்த புண்ணாக்கு அங்கே ஊற வச்சுருக்கோம் பாருங்கள், புண்ணாக்கு. இங்கேயா? ஆமாம், நைட்டு ஊற வச்சுருவோம், காலையில் தான் ஆயிரும். காலையில் ஊற வைக்கிறது நைட் ஆயிரும். 2 இருக்கு இங்கே. அது வந்துட்டு இது பாய், சோளம், மக்காச்சோளம் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்குறது. ஓ அப்படியா? ஆமாம். இங்கே ஒரு மாவு மாதிரி இருக்கு, இது அது புண்ணாக்கு, அது கடலை புண்ணாக்கு. ஓ கடலை புண்ணாக்குங்களா? கடலை புண்ணாக்கு. சரி சரி. காலையில் என்னென்ன கொடுப்பீங்க மறுபடியும் வகைன்னு சொல்லுங்கள். தோரந்தூசி, தவிடு, புண்ணாக்கு, அதுதான், அவ்வளோதான் பாய். தண்ணியில் கலந்து கொடுத்துருவீங்களா? மதியானம்? மதியானம் இல்லை பாய், அதோட நைட்டு தான். நைட்டு தானா? நைட்டும் சேமு? நைட்டும் சேம். மதியானம் இந்த கடலை ஓடி போடுவேன். அப்படிங்களா? கடலை கொடியெலாம் நம்ம சிட்டியில் எங்கேயும் கிடைக்கவே மாட்டேங்குது, எப்படி வர வச்சிங்க? வர வைப்பேன், அலமதுல்லா ஒரு 6 மாதம் ஓடும் பாய். ஓ அப்படியா? ஆமாம். அப்படின்னா ஒரு ரோல் வாங்குவீங்களா? ரோல் எவ்வளோ ஒரு ரோல்? 300 தான் பாய் ரோல். டிரான்ஸ்போர்ட்டும் கொஞ்சம் அதிகமாகிடும். எவ்வளோ ஆகுது சொல்லுங்கள். மொத்தம் 700 900 கிட்ட ஆயிடுது பாய். அப்படிங்களா? ஆமாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடலை கொடியெலாம் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம். நம்ம டிரான்ஸ்போர்ட் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு இதுக்கு டிரான்ஸ்போர்ட் போட மாட்டாங்க பாய், நம்ம தெரிஞ்சாலனால போட்டு விட்றோம். அதுவும் கரெக்டு. ஒரு 2 ரோலுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் போட மாட்டாங்க, நம்ம தெரிஞ்சாலும் அங்கே இருக்காங்க, அவங்கள வச்சு போட வச்சிருந்தேன். சரி 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 பாய். இப்போ வந்து உங்களுக்கு தீவன நாலேஜ்லாம் எப்படி கிடைச்சிது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளுக்கு இதில் ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆடுனா ரொம்ப ஆசை பாய். நம்ம ஒருத்தவங்கிட்ட கேட்டுக்கிறோம், நல்லது கெட்டது எல்லாமே கேட்டு பண்ணுறோம் பாய். ஆமாம், ஒரு இது கேட்கணுன்னா 2 பேர்கிட்ட கேட்பேன், அதில் எது சரியோ அது பண்ணுவோம் பாய். சரி சரி. இப்போ நானும் தம்பியும் 2022லலாம் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. நம்ம இந்த கடை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் யோசிச்சு தான் கொடுத்தாரு பாய், கரெக்டாக வளர்ப்பீங்களான்னு. இப்போ என்ன சொல்கிறாரு? மாஷல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாரு பாய். நல்லா வளர்ப்பு பாய், மாஷல்லா. நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கீங்க, நல்லா லோட்லேயும் இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாகவும் இருக்குது கடை. ஒரு குறையும் சொல்கிற மாதிரியே இல்லை. எவ்வளோக்கு எடுத்தீங்கன்னு சொல்ல முடியுமா வாங்குறப்போ? 18,500 எடுத்தேன். இதுவா? குட்டி எடுக்கும்போது 8 மாதம் குட்டியில் 18,500 எடுத்தேன் பாய். இது அது எடுக்கும்போது 35,000 பாய். 35? ஆமாம். அது அந்த இதில் அந்த பல்லில் அந்த வயசில் வந்துட்டு இந்த ஹைட்டு இந்த லென்த்தை நான் பார்த்தது இல்லை பாய். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நான் இதுவரையும் பார்த்தது இல்லை. நான் 2 பல்லில் வந்து பார்த்துருக்கேன், அதே உங்ககிட்ட இருக்கிறதும் பல்லு இப்போ தான் போய் போட்டிருக்காது. அப்படிங்களா? ஒரு மாதம் இருக்கும் பாய் பல்லு போட்டு. 1 மாதம் 40 நாள் அப்படி இருக்கும் பல்லு. அவ்வளோதான்? ஆமாம். அதுவுமே எல்லாரும் அடுத்த வருஷம் வைங்க பாய், அடுத்த வருஷம் வைங்க பாய்ன்னு சொல்கிறாங்க. கொடுத்தவரை அடுத்த வருஷம் வைங்க பாய், சூப்பராக வரும் பாய் சொல்லார். இந்த கடாவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னல உங்ககிட்ட கேட்டார் அப்படின்னு. ஆமாம். அடுத்த வருஷம் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னாரு. சரி அப்புறம் பேசலான்னு இருந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் வந்து இந்த வருஷமே குர்பானி கொடுக்க போகிறேன்ட்டீங்க. நம்ம விற்கிற கான்செப்ட் இல்லை பாய், நல்லா பின்னாடி ஒரு பிளான் வச்சுருக்கோம் பாய். சரி ஓகே. சரி பாய், ஓகே. லிவர் டானிக் அதெல்லாம் கொடுக்குறீங்களா? லிவர் டானிக், கால்சியம் டானிக் 2 கொடுப்போம். என்ன பிராண்டு கொடுக்குறீங்க? அது புரோட்டான் லிவர் டானிக்கு. கால்சியம் டானிக் வந்துட்டு அந்த இன்னொரு அந்த பிங்க் கலரில் ஒன்று வரும் பை. ஆஸ்ட்ரோவேட்டா? ஆமாம், அது பேர் சரியாக தெரியல, அந்த டானிக் தான் கொடுப்போம். அப்படிங்களா? சரி. பிங்க் கலர் பாட்டிலில் வரும். ஸ்டார்டிங் வந்தப்போ எத்தனை எம்எல் கொடுத்தீங்க, இப்போ எவ்வளோ குடிக்கிறீங்க? 5 ml கொடுத்தோம் பாய். ஸ்டார்டிங்கா? ஆமாம், இப்போ 10 ml கொடுக்குறோம் பாய். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிப்பீங்களா? வாரத்துக்கு 3 வாட்டி எப்படின்னா கொடுத்துருவோம் பாய், மாற்றியா? கால்சியம் டானிக் 3 நாளுக்கு அதான் வீக்லி டாய்ஸ் கொடுப்பீங்களா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி கொடுப்பீங்களா? அது செட் பண்ணிப்போம் பாய். அப்படி ஒரு கண்டினியூவாக பண்ண முடியாது பாய். ஒரு நாள் விட்டது ஒரு நாள் மறந்துடுவோம். எப்படின்னா ஒரு வீக்லி 3 வாட்டி கொடுத்துருவோம் பாய். வீக்லி? சரி ஓகே பாய். சரி பாய், ஓகே பாய். நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. குர்பானியாக வளர்த்து கொடுக்க போகிறீங்க, ரொம்பவே ஒரு கஷ்டமான குட்டி வாங்கினா இங்கே வளர்க்க முடியாது பாய். கொடி குட்டியெல்லாம் வாங்கினா மாடியில் வச்சு நம்ம சிட்டியில் வச்சு வளர்க்க முடியாது. நம்ம ஒரு 7-8 மாதம் குட்டி வாங்கினா அதோட ரிசல்ட்டை தெரிஞ்சிடும், குரோத்தாக இருக்கா இல்லையா. அது வாங்கி மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி. நம்ம பொடி குட்டியெல்லாம் வாங்கினா அது பால் கொடுக்கணும். பொடி குட்டி மெயினாக தாய்ப்பால் குடிச்சிக்கணும் பாய். தாய்ப்பால் குடித்தா தான் அதோட குரோத் வரும். நீங்கள் சொல்கிறது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாதம் மேலே குட்டி எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஒரு 7-8 மாதம் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா அடாப்ட் ஆகிடும், சீக்கிரமாக இருக்கும். ஆமாம்.
ஏன்னா அந்த குட்டி பெருசில் தெரிஞ்சிடும் என்னென்ன இதில் இருக்குது அந்த இதில் தெரிஞ்சிடும் பாய். சரி சரி. டிசீஸ்லாம் எப்படி எதனா வந்துதா நம்ம ஆடுல? அலமதுல்லா எதுவும் வரல. வேக்சின்லாம் கரெக்டாக போட்டிங்களா? வேக்சின்லாம் எதுவும் போடல பாய். நீங்கள் தனியாக வளர்க்குறதுனால உங்களுக்கு ஓகே. ஓகே. பட் இருந்தாலும் போடுறது நல்லது. போடுறது நல்லா நம்ம நீட்டாக வச்சுப்போம் பாய். இடம் பாருங்கள் நீட்டாக. ஆமாம் நீட்டாக இருக்குது, எல்லாம் க்ளீனாக இருக்கே பாய். இடம் ஆடுங்களும் நல்லா க்ளீனாக இருக்குது மாஷால்லா. இடமும் ஒரு ஸ்மெல்லும் இல்லையே? ஸ்மெல் எல்லாம் எதுவும் இருக்காது பாய். சரி ஓகே பாய். இன்ஷால்லா. ஓகே இன்ஷால்லா. உங்கள் குர்பானியும் குபூல் ஆகணும். இந்த வருஷம் யாரெல்லாம் குர்பானி கொடுக்குறாங்களோ எல்லாரும் யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களுக்கு இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா பரக்கத்து கொடுத்து ஆமீன் அவங்களும் குர்பானி கொடுக்கும். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.